கரூர் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். குழந்தைகள், இளைஞர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவில் கரூர் மருத்துவமனையில் மக்களின் அழுகுரலும், கரூர் மாவட்டம் முழுவதும் ஆம்புலன்ஸ்கள் அலறும் சத்தமும் அதிகமாகவே ஒலித்தது. மேலும் களத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் செந்தில் பாலாஜியும் தேவையான உதவிகளை செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நேற்று நடந்த பெருந்துயர சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பேசு பொருளாகி வருகிறது. அந்த வகையில் பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி உட்பட பல அரசியல் கட்சி தலைவர் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அரசியல் தலைவர்கள் மட்டுமன்றி திரைத்துறை பிரபலங்களும் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ரஜினிகாந்த், கமலஹாசன், பார்த்திபன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் உட்பட பல பிரபலங்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ரஜினிகாந்த் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா நடிகையான ஓவியா விஜயை கைது செய்ய வேண்டும் என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு இருந்தார். இதற்கிடையில் இவ்வளவு பெரிய துயர சம்பவத்திற்கு விஜய் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் தங்களது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர்.